ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் வந்து டோட்டலாக வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அதுபோல் நடக்காது. கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து வின்னிங், நாளைக்கு வெற்றி கிடைக்கும். நாளைக்கு நம்ம கெஸ்ஸிங் கண்டிப்பாக நாளைக்கு வந்து பாஸ் ஆகும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அது மாதிரி பார்த்து நாளைக்கு கெஸ்ஸிங் எடுத்துருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட் தான் எடுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பலாம் பெருசாக இல்லை. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன் அண்டு சி போர்டு கெஸ்ஸிங் எடுத்துருக்கிறேன். ரெண்டுலேயும் ஒரே ஒரு நம்பர் தான், வேறெல்லாம் கொடுக்கவே இல்லை. ரெண்டுலேயும் ஒரே ஒரு நம்பர் தான். கண்டிப்பாக நாளைக்கு வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகும். அது என்னங்கிறத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னொன்று வந்து நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைன் நம்பராக இறங்குது. 6 7 3 2. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 7 8 0 9. இப்படி ஒரு நாளைக்கு அடுத்த நாள் இப்படி ஒவ்வொரு நாள் கேப் விட்டு லைன் நம்பர்ஸ் நிறைய இறங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 6 இந்த மாதிரி தான் லைன் நம்பர் இறங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இப்போ மட்டும் கிடையாது, எப்போவும் பார்த்தீங்கன்னாலும் இந்த லைன் நம்பர்ஸ் தான் வந்து நிறைய இறங்குது. லைன் நம்பர்ஸ் தான் நிறைய இறங்கிட்டு இருக்குது. அதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அதுபோல் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரே நம்பர் 2 போர்டில் இறங்கிச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த பவர் நம்பர்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்க. பவர் நம்பர், அந்த மாதிரி நம்பர் வந்து கண்டிப்பாக இறங்கும். அதேமாதிரி இந்த டபுள் ஆர் எங்கெல்லாம் இறங்கியிருக்கோ ஒரே மாதிரி, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1ஆம் நம்பர் தான் வரும். சரிங்களா? இது வந்து ஏ போர்டுக்கும் சி போர்டுக்கும் பொருந்தும். அதாவது ஏ போர்டில் டபுள் ஆர் வந்துச்சுன்னா 1 வந்திருக்கும். அதே மாதிரி சி போர்டில் டபுள் ஆர் வந்தாலும் 1 வந்திருக்கும். இல்லை டபுள் 1 வந்தாலும் 6 வந்திருக்கும். இது 6 மட்டும் கிடையாது, வேறு எந்த நம்பர் ஒரே நம்பராக ஒரு போர்டில் இறங்கியிருந்துன்னா அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு உண்டான ஆப்போசிட் நம்பர், அதாவது பவர் நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வரும். அதனால் வந்து நாளைக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் நம்பர்னால் பார்த்திங்கன்னா 6 6க்கு நாளைக்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் ஏ போர்டு வந்து 90% வர்றதுக்கு சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் வந்து ஏ போர்டு வந்து நாளைக்கு கண்டிப்பாக 1ஆம் நம்பருக்கு வரும். அதுபோக பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னங்க 9 6 அதேமாதிரி பாருங்கள், இன்றைக்கி அடித்தது 6 9, 2 நம்பர் 2 இடத்துல மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ 9 வந்ததுன்னா 5ஆம் நம்பர் இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ், இறங்குது. அது வந்து ஒன்று அந்த 9க்கு கீழே 5 இறங்கும், இல்லை 9க்கு இப்படி கிராஸில் 5 இறங்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு 9க்கு கிராஸில் இப்படி 5 இறங்கிச்சுன்னா நாளைக்கு ஏசி வந்து 15, ஏ போர்டு 1 சி போர்டு 5. அவன் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஏசி 15 வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏ போர்டு 1 சி போர்டு 5, ஏ போர்டு 1 வந்து வர்றதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. நீங்கள் போய் சார்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். சார்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த டபுள் நம்பர் வர இடத்துல அதுக்கு கீழே அதுக்கு உண்டான பவர் நம்பர், ஆப்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் கண்டிப்பாக இறங்கும். நாளைக்கு கண்டிப்பாக வின்னிங் வரும். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு கண்டிப்பாக வின்னிங் நம்ம நம்பர் வந்து கண்டிப்பாக நாளைக்கு பாஸ் ஆகும். பாஸ் ஆகாமல் போகவே போகாது. கண்டிப்பாக பாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.